கிருஷ்ணகிரி தொகுதியில் செல்லக்குமார் மீண்டும் போட்டியிடுவார் என்கின்ற அந்த உத்தேச பட்டியல் அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. கிருஷ்ணகிரி தொகுதியில் ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் நின்று வெற்றி பெற்ற செல்லக்குமார் மீண்டும் போட்டியிடுவார் என்கின்ற அந்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இலங்கை காங்கிரசினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவர், மாநில தலைவர், தமிழக காங்கிரசினுடைய மாநில தலைவராக இருந்தவர் செல்லக்குமார். அவருக்கான அந்த வாய்ப்பு மீண்டும் வழங்கப்பட இருக்கிறது. மேலும் கோவா தேர்தலின் போது இந்த தேர்தல் பொறுப்பாளராக பணியாற்றியிருக்கிறார். கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த மக்களவைத் தேர்தலில் செல்லக்குமார் ஏற்கனவே தோல்வி அடைந்திருந்தார். 2019 தான் அவருக்கான அந்த வெற்றி கிடைத்திருந்தது. மீண்டும் அவருக்கு தான் அங்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவருடன் பரிந்துரை செய்யப்பட்ட பேரில் செல்லக்குமார் பேர் மட்டுமே அதிக அளவில் அறியப்பட்டதாகவும் அவருக்கே மீண்டும் வாய்ப்பு உறுதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் உத்தேச பட்டியலில் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அடுத்ததாக நான் பார்க்கும்போது மீண்டும் வாய்ப்பு இருக்கக்கூடிய நபராக விஜய் வசந்த் அவர்களுடைய மகன் கன்னியாகுமரி தொகுதியில் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த மக்களவைத் தேர்தல் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற இருக்கிறார். அவருக்கு மீண்டும் அதே தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட இருப்பதாக அந்த உத்தேச பட்டியலில் தகவல் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் வசந்த் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக மீண்டும் கன்னியாகுமரி தொகுதியில் களமிறக்கப்படுகிறார் என்கின்ற அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. அவர் வசந்தகுமாரனுடைய மகன். குறிப்பாக 2021 அதாவது 2020 காலங்களில் கொரோனா தொற்றால் வசந்தகுமார் உயிரிழந்தார். அதன் பிறகாக 2021ஆம் ஆண்டு கன்னியாகுமரி தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இடைத்தேர்தலில் 1 லட்சம் வாக்குகளுக்கு மேல் பொன் ராதாகிருஷ்ணனை தோற்கடித்து அவர் அங்கு நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். மீண்டும் அங்கு அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வசந்தகுமார் உயிருடன் இருக்கும் பொழுது பொன் ராதாகிருஷ்ணனுடன் போட்டியிட்டு ஒரு முறை தோல்வியை தழுவியிருக்கிறார். 2014ஆம் ஆண்டு தேர்தலின் போது அவர் தோல்வியை தழுவியிருக்கிறார். மேலும் 2019ஆம் ஆண்டு பொன் ராதாகிருஷ்ணன் வசந்தகுமாரிடம் தோல்வி அடைந்திருக்கிறார். அதன் பிறகாக தான் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியிடம் பாஜக கன்னியாகுமரி தொகுதியில் தோல்வி அடைந்திருந்தது. மீண்டும் அதே தொகுதியில் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட அதே வேட்பாளர்களாக பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக சார்பிலும், கன்னியாகுமரி தொகுதியில் விஜய் வசந்த் போட்டியிடுவார் எனவும் அந்த தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. சிவகங்கை தொகுதியை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சிதம்பரத்திற்கான வாய்ப்பு மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கு திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் அவருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாலும் தற்போது வரைக்கும் டெல்லி தலைமையில் கார்த்திக் சிதம்பரத்தினருக்கு சீட்டு வழங்குவதற்காகத்தான் அந்த வாய்ப்பு இருப்பதாகவும் அவருடைய பெயர் தான் தற்போது பட்டியலில் இருக்கின்றது என்கின்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சிதம்பரத்தினுடைய அப்பா ப. சிதம்பரம் 6 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். குறிப்பாக அதன் பிறகு கார்த்திக் சிதம்பரம் 2014ஆம் ஆண்டு தோல்வியை சந்தித்திருக்கிறார். அதிமுகவினுடைய வேட்பாளராக இருந்த செந்தில்நாதனுடன் இந்த மக்களவைத் தேர்தலில் 2014இல் தோல்வி அடைந்திருக்கிறார். அதன் பிறகாக 2019 நடைபெற்ற அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். குறிப்பாக எச். ராஜா அவரை எதிர்த்து நின்றிருந்தார். அதன் பிறகு அவருடன் சேர்ந்து வெற்றியை பெற்றிருக்கிறார். அவருடன் எதிர்த்து குறிப்பாக இந்த 2014ஆம் ஆண்டு அவர் தோல்வியை சந்தித்த போது அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் என்பது வெறும் ஒற்றை இலக்க எண்களில் தான் அவருடைய வாக்கு இருந்தது. அதன் பிறகாக அந்த 2019ஆம் ஆண்டு காங்கிரசினுடைய வேட்பாளராக சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட கார்த்திக் சிதம்பரம் 60% மேற்பட்ட வாக்குகளை பெற்று அங்கே வெற்றி பெற்றிருந்தார். அவருக்கான அந்த செல்வாக்கு என்பது குறையாமல் இருப்பதாகவும் காங்கிரஸ் மேலிடம் நம்புவதாகவும் அவருக்கு மீண்டும் அங்கே வாய்ப்பு வழங்கப்படலாம் என்கின்ற அந்த தகவலின் அடிப்படையில் இந்த உத்தேச பட்டியலில் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக நாம் பார்ப்பது விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மாணிக்கம் தாகூருக்கு தான் அங்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. 2009 2014 2019 என இந்த தொடர்ச்சியாக இந்த 3-4 மக்களவை தேர்தல்களிலுமே மாணிக்கம் தாகூருக்கு விருதுநகர் தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த விருதுநகர் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். அதன் பிறகாக 2014இல் ஏடிஎம்கேவுடன் அதிமுகவுடனான அந்த போட்டியின் போது 2014 தோல்வி அடைந்திருக்கிறார். அதன் பிறகாக 2019இல் மீண்டும் மாணிக்கம் தாகூருக்கு காங்கிரஸ் கட்சியில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் வெற்றி பெற்றிருக்கிறார். தற்போது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். விருதுநகர் தொகுதியில் மாணிக்கம் தாகூருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டால் விருதுநகர் தொகுதியில் என்பது ஒரு ஆரோக்கியமான போட்டி நிலவக்கூடிய ஒரு நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்கிறது.